அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இரா தெய்வசிகாமணி, விழுப்புரத்திலிருந்து. விவசாயம் காப்போம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்கோம். அதுதான் வந்திருக்கோம். வாங்க நம்ம ஆட்டு பண்ணி பார்க்கலாம். ஒரு பாருங்கள், அதிகமாக வச்சிடல ஆடு. சிம்பிளாக முதல்ல ஒரு எப்படி ஆட்டுடைய தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 3 ஆடு 4 ஆடு மட்டும்தான் வாங்கி வளர்ப்பேன். பாருங்கள், இதை வந்து நான் குட்டியாக வாங்கி வந்து வளர்த்தேன். குட்டியாக வாங்கி தான் இப்போ இது சினையாக இருக்குது. இது பாருங்கள், இந்த கெடா இதுவும் வந்து குட்டியாக வாங்கி வந்து தான் வளர்த்தது. இதுவும் சினையாக இருக்குது. இது பாருங்கள், இந்த ஆட்டுடைய குட்டி தான் அந்த கெடா. அது பாருங்கள், இந்த கெடா இது எல்லாத்துமே தலைவர் தான். இதுதான் தலைவர். இது கொடியாடுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு கெடாவும் ஒரு மூணு பொட்டையும் வாங்கிட்டு வந்து டெமோக்காக வளர்த்துன்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், இது ரெண்டாவதோடைய குட்டி தான். இது கெடா குட்டி தான். விவசாயம் காப்போம் சேனலுக்கு ஒரு அன்போடு வரவேற்கிறேன். என்னென்னா, சின்னதாக சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஆடை வந்து நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதோடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக அதை வளர்த்து பழகிக்கலாம். எடுத்த உடனே அதிகமாக நீங்கள் வளர்த்திங்கன்னா அதை பற்றி தெரியாது. அதோடைய தன்மையை உங்களுக்கு புரிஞ்சிக்கணும். அதோடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது. ஒரு நாங்கள் இப்போ ஆடை கட்டி போட்டு தான் வளர்க்குறோம். பாருங்கள், நம்மளுடைய பண்ணை பெருசாக செட்டெல்லாம் பெருசாக போட்டிருக்கேன். அதனால் ஒரு 5 ஆடு தான் வாங்கி வளர்க்குறேன். என்னென்னா, நான் கட்டி போட்டு தான் வளர்க்குறேன். கட்டி போட்டு வளர்த்தா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது என்ன தீனி சாப்பிடுதா இல்லையான்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நோய் வாய்ப்பட்டால் கூட அந்த ஆடு தீனி சாப்பிடாது. அப்போயே நம்ம தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இது நல்லா இருக்குது. இந்த மெத்தட் நல்லா இருக்குது. விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், அதோடைய குட்டி தான் அது. இந்த கெடா வந்து விற்பனைக்கு உள்ளது. 1 வருஷம் ஆக போகுது. இந்த கெடா 2 பல்லு பட்டிருக்கு. பட்டிருக்கா என்னன்னு பாருங்கள். இந்த கெடா விற்பனைக்கு இருக்குது. இருக்கிற இடம் வந்து விழுப்புரம். பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் சந்தையில் தான் வாங்கிட்டு வந்து இதுதான் வந்து மாப்பிள்ளை கெடா. ஒரே ஒரு கொடியாடு கெடா வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நல்ல பிஸ்னஸ். ஆடுன்றது நல்ல பிஸ்னஸ். எப்படி 1 2 ஆகுமோ, 2 4 4 16 16 32 ஆகுமோ, எப்படி ஸ்கொயர் ஆகினே போகுமோ அதுபோல் உங்களை ஆடு வளர்ப்பில் இன்கம் வந்து அப்படி இருக்கும். அதை பொறுமை வேணும். தொடர்ந்து அதை பார்க்கும்போது தான் அதை ஜெயிக்க முடியும். சும்மா 1 வருஷம் வளர்த்தோம் 2 வருஷம் வளர்த்தோன்னா உங்களுக்கு இன்கம் கிடைக்காது. சின்னதாக ஆரம்பிங்க. அதுலேருந்தே பெருசாக நீங்கள் பெருகிக்கலாம். பாருங்கள், இதோட கொட்டி தான் இது போட்டு கரெக்டாக ஒரு 3 மாதம் முடிஞ்சு 4ஆம் மாதம் ஸ்டார்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே குட்டி தான். ஒவ்வொரு குட்டி தான் போடுது. இதுதான் இந்த ஒரு தாயாடு. இது ஒரு குட்டி வாங்கினோம். இது ஒரு குட்டி. மூணு குட்டியாக வாங்கிட்டு வந்தோம். ஒரு கெடா. இந்த தாயாடு வந்து 2 குட்டி போட்டிருக்கு. பாருங்கள், பண்ணையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும். சுத்தமாக இருக்கும். விவசாயம் காப்போம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். விழுப்புரத்திலிருந்து நான் உங்கள் இரா தெய்வசிகாமணி. மேலும் தகவல் வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.